வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போல தாயத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் தொடர்பில் உரையாற்ற இருக்கின்றோம். இன்று எங்களோடு பேச இருக்கின்றவர் மிக முக்கியமான ஆளுமையும் கூட, கிழக்கு மாகாணத்தினுடைய முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர், உங்களுக்கு நன்கு அறிமுகமான எழுத்தாளர், ஆய்வாளர், அரசியல் செயற்பாட்டாளர். இன்று பொதுவாக முன்னாள் முதலமைச்சர் சந்திரகாந்தன் அவர்களுடைய ஆலோசகர் என்று அறியப்பட்டவர் ஸ்டாலின் ஞானம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ஞானம். வணக்கம். 2001ஆம் ஆண்டு நோர்வே ஒஸ்லோ பேச்சுவார்த்தைகள், 2003 ஒஸ்லோ பேச்சுவார்த்தைகள் நடந்த காலகட்டத்தில் நோர்வே சொன்ன ஒரு விஷயம் என்னென்றால், யுத்த காலகட்டத்தில் நடந்த கொலைகளிலும் பார்க்க அந்த யுத்த நிறுத்தம், அந்த ஒஸ்லோ பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த காலத்துல நடந்த கொலைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அது ஒரு புரோகிரசிவ் ஆனதுன்னு சொல்லிக்கலாம். அது ஒரு சமாதானத்துக்கான பயணம். அதாவது 100 கொலைகள் நடந்த காலகட்டத்தில் ஒரு 2-3 கொலைகள் நடந்ததை அது ஒரு வளர்ச்சி போக்காக நோர்வே அரசு மதிப்பீடு செய்தது. இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் பிள்ளையான் கருணா குழுவோட இயங்கி செயற்பட்டதால நீங்க சொல்றீங்க இந்த கொலைகளை நிறுத்துவதற்கு அவர்களையும் அரசியலுக்கு கொண்டு வாரத்துல, வன்முறையற்ற அரசியலுக்கு கொண்டு வாரத்துல உங்களோட பங்களிப்பு எத்தனை கொலைகள் வரைக்கும் தடுக்கப்பட்டிருக்கும், அல்லது சரியான கஷ்டம் இந்த எண்ணிக்கை அடிப்படையில சொல்றது ஓரளவுக்கு அதை தெளிவுபடுத்த முடியுமா உங்களுக்கு? சிக்கலான கேள்வி. என்னண்டா கொலைகள் குறைஞ்சிருக்கா அவங்க சொல்ற கணக்கு அப்படின்னா, யுத்தம் நடக்கின்ற போது யுத்தத்துல ராணுவ வீரர்கள் கொலை நடக்கும், விடுதலை போராளிகள் பக்கத்துல கொலை நடக்கும், மரணங்கள் நடக்கும். அது ரெண்டும் மெயினா இருக்கும். இல்ல, ஏன்னா யுத்த நிறுத்த காலத்துல விடுதலை புலிகள் பலரையும் தேடி தேடி முன்னாள் போராளிகள் அப்படி இப்படின்னு மாற்றி இயக்கத்தாரையெல்லாம் தேடி அழிக்கின்ற ஒரு கட்டம் நடந்தது. நீங்க சொல்ல வாரீங்கள் பிள்ளையான் கருணா கொண்டவர்களை ஒரு வன்முறையற்ற அரசியலுக்குள்ள கொண்டு வாரீங்க. அப்ப அதன் மூலம் நீங்கள் பல இழப்புகளை நீங்கள் அங்க தவிர்த்திருக்க வேணும் இல்லையா? அவங்களோட பதிவு நோர்வே சொல்லக்கூடிய பதிவு என்று நீங்க சொல்ல வாரது எனக்கு விளங்குது அப்படின்னா, யுத்த காலத்தில் நடக்கிற இழப்புகள், யுத்தத்தில் நடக்கிற இழப்பு, நேரடி யுத்தத்தில் ஈடுபடுற 2 தரப்பிலேயே விளக்கும். 3வது பொதுமக்கள் சார்ந்து 3ஆம் தரப்பு இழப்பு நடக்கும். இதுதான் அவங்க பதிவு செய்ய. அவங்க அந்த கணக்கு பார்க்கக்குள்ள யுத்த நிறுத்த காலத்துல அதுகள் குறைஞ்சிருக்கு. நிறைய நேரடி யுத்தம் இல்லாதால அது குறைஞ்சிருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி யுத்த நிறுத்தம் அமுல்ல இருக்கக்குள்ள 2 வகையான இன்னும் மறைமுகமான கொலைகள் நடந்தது அப்படின்னா, பொட்டமானுடைய புலனாய்வுத்துறையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் எடுத்து உடனடியா அது ஒவ்வொரு யுத்த நிறுத்தத்திலையும் புரிய செய்கிற விஷயம். அது ஒவ்வொரு யுத்த நிறுத்தம் வந்தாலும் உடனடியா பொட்டமான் வேலை கூடும். பொட்டமான் உடனடியா பழைய லிஸ்டில் எடுப்பார். மாவட்டம், வண்டி மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்க அம்பாறை மாவட்டம், எங்க மாவட்டத்திலே 6 துறைகள் லிஸ்ட் இருக்கு, அவ்வளவு வரையும் சுடுவோம். முழுக்க யுத்த நிறுத்த காலத்துல தான் இந்த மாற்று அமைப்புகள் மீதான மாற்று அமைப்பு தோழர்களை ஒழிச்சிருந்தவர்கள், திருமணமானவர்கள், கட்டில கல்யாணம் முடிச்சது, குழம்புல கல்யாணம் முடிச்சது எல்லாரையும் தேடி தேடி சுடுறது நடக்கிறது. அப்ப இந்த கொலைகளே அவங்க கணக்கில் எடுத்தாங்களா எடுக்கலையான்னு எனக்கு தெரியாது. இந்த கொலையில் நியாயம் நடக்கும். ஆனால் ஒரு யுத்தத்துல நடக்கிற மாதிரியான அளவு கொலையா இருக்காது. அது கணக்கு அளவீடு வராது. இதை தாண்டி புதிய வகையான ஒரு மரணங்கள் நிகழ்ந்தது. இயக்கம் முடிஞ்ச யுத்த நிறுத்த காலத்திலேயே இயக்கம் பிளவுபட்டதால இவர்கள் எதிர்பாராத புதிய கொலைகள் நிறைய நடந்தது. அது ஒரு சாதாரணமான யுத்த காலத்திலேயோ சாதாரணமான யுத்த நிறுத்த காலத்திலேயே நடக்க முடியாத வித்தியாசமான ஒரு பரிணாமத்துக்குள்ள யுத்தம் போயிட்டு புதிய வகையான ஒரு யுத்தம் உருவாயிட்டு புலிகளுக்குள்ள யுத்தம். அப்ப புலிகளுக்குள்ள யுத்தம் நடந்ததுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 5000, 5500, 6000 பேர் வரைக்கும் கிழக்கு பகுதியில நிக்கிறாங்க புலிகள் பிளவுபடக்குள்ள. அப்ப அங்கால வன்னி பகுதியில இருந்து பல 20,000, 30,000 பேருக்கு இருந்திருக்கலாம், சில விட அல்லது 15,000 பேரோ தெரியல. அப்ப இப்ப இவங்களுக்குள்ள யுத்தம் தொடங்கினோடனே முதல் தரமாக கடந்த 22வது ஆண்டு நடந்த மட்டக்களப்புல ஏப்ரல் 10ஆம் தேதி விருதுகள் படுகொலை நடக்குது. அதாவது யுத்த நிறுத்தம் சமாதானமா இருக்க காலகட்டத்துல இதை திருப்பியும் நோர்வே இன்று வரைக்கும் நோர்வே அதை கன்சிடர் பண்ணவும் இல்லை, அவங்க அதுக்கு பொறுப்பேற்கவும் இல்லை, அதை அவங்க டாக்குமெண்டா பதிவு செய்யவும் இல்லை. என்ன சொன்னா அவங்க கிழக்கு மாநிலத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. தற்காலிகமாக இவங்க யுத்த நிறுத்தத்தை கண்காணிக்க வந்தவர்கள், அவர்களுக்கு பல அனுபவங்கள் இருக்க முடியும், அல்லது சர்வதேச ரீதியாக இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறார்களுக்கு நிச்சயமான பல கற்றுக்கொண்ட பாடங்கள் இருக்க முடியும். கடந்த காலங்களில் வேற நாடுகளில் யுத்த நிறுத்தங்களுக்கு புதிய பிரச்சனைகள் உருவாகும். புதிய பிரச்சனைகளை இப்போ அவங்கள்ட்ட ஒரு வேலை திட்டம் இருந்திருக்கணும். அவங்கள்ட்ட அந்த வேலை திட்டம் அவங்களை அப்ளை பண்ண வேலை திட்டம் இருக்கவும் இல்லை. அவங்கள்ட்ட யுத்தத்துக்கு போகக்கூட 2 தரப்பு தான் பிரச்சனைக்குரியதா இல்லை, புதிதாக ஒரு 3வது பிரச்சனையோடு உருவாகும். அந்த இடத்தை எப்படி கையாள போறோம் என்பதற்கு முன்வரைவுகளை எழுதி கொள்ளுகிறதோ அல்ல முன்திட்டமிடங்களை மேற்கொள்ள வேண்டியது இந்த யுத்த கண்காணிப்புக்காரர்களுடைய சமாதானம் பேச போறாங்க கடமை. பல அவர்கள் செய்ய இல்லை. அப்ப இலங்கையில கிழக்குல இந்த பிளவு உருவாகின உடனேயே சூழ்கையும் குழம்பிட்டார். அவர் என்ன சொன்னார், பிரச்சனை போய் கொண்டு ஆரம்பத்திலே பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சமாளிச்சு கொண்டு இருந்தாங்க வன்னியில. அப்ப
எல்லாம் வெளியில வந்துட்டு பிறகு வன்னி இந்த பிரச்சனை கிழக்குக்குள்ள வந்து வன்னியிலிருந்து வந்து அடிக்க போறாங்க என்று சொன்ன உடனே உங்களுக்கு எதை செய்யறன்னு தெரியலையோ அல்ல அரசியல் ரீதியாக சில விஷயங்களுக்கு அவங்க விட்டு கொடுத்தாங்களோ தெரியல. கிழக்கு மாகாணத்தை விட்டு யுத்த கண்காணிப்பு குழு என்ன யுத்த நிறுத்த கண்காணிப்பு குழு அலுவலகங்கள் எல்லாம் மூடப்பட்டு வெளியிருப்பாங்க. கிட்டத்தட்ட கிழக்கு போராளிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட போகுதுன்றது தெரிஞ்ச உடனே நோர்வே வெளியேறும். கிழக்கு மாநிலத்தில் இருந்து அனைத்து அலுவலகம் மூடப்பட்டது. நீங்க எல்லா டாக்குமெண்ட் விடுதலை புலிகளை திருப்திப்படுத்துறது, வன்னி புலிகளை திருப்திப்படுத்துறதுக்கு தான் அது நடக்குதா? அவங்க அதை செய்தாங்களா அல்ல புலிகளை அழிக்கிறதுல இதுவும் ஒரு பங்கு தான் அழிஞ்சிட்டு போட்டு பண்ணி யோசிச்சாங்களா அது தெரியாது. அப்படி இருக்கிறா இல்ல புதிய இப்படியான இது புது பரிணாமத்துக்குள்ள ஒரு யுத்தம் போகும் என்று அவங்க எதிர்பார்க்காம இருந்தாங்களா என்று எனக்கு தெரியாது. அது அவங்கள விட்டுப்பட்டு போயிட்டாங்க. அவங்க விட்டுப்பட்டு போறதன் காரணமாகத்தான் யுத்தத்தை நிறுத்தத்துக்குள்ள வர பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாம அவங்க விட்டுப்பட்டு போறதன் காரணமாக தான் அந்த 200 பேர் எதிர்பாராத தாக்கல் நடந்தது. அப்ப அந்த காலகட்டத்துல எரிக் சொல்கையுமே ஒயிட் டைகர் என்று தான் அதை வர்ணிக்கிறவர். முதல் நாள் 10ஆம் தேதி இரவு அந்த தாக்கல் நடந்த உடனேயே கருணாமான் யுத்தத்துக்கு ஆணையிட இல்லை வரிய அந்த ஒரு எல்லை பிரதேசம். அப்ப அங்கால திருவண்ணாமலை மண்டலம் மாவட்ட எல்லை அது. அந்த எல்லையில பழமையாக 200 பேரை கொண்ட ஒரு அணி விடுதலை புலி அணியை நிற்கிறது. என்ன புலிகளோட கட்டுப்பாடு வெறுகலாறு. இப்ப பாலம் போட்டாச்சு. வெறுகலாறு ஒரு பக்கம் வெறுகல் கோயில், மற்ற பக்கம் அந்த வெறுகலாத்துல அந்த கேம்பிற்கு ஆல்ரெடியா இருக்கிற கேம்ப் தான் அது. சண்டைக்காக நின்ற இடம் இல்லை. ஆல்ரெடியாவே புலிகளுடைய ஒரு என்ன சொல்ற ஒரு கண்காணிப்பு இடம் அது. புலிகளுடைய ஒரு தற்காலிக படைப்பிரிவு இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த இடத்துல இருந்த போராளிகள் மீது தாக்கு நடந்த உடனே தான் யுத்தம் தொடங்கிட்டாங்க வன்னியிலிருந்து. அப்ப நம்ம யுத்தம் செய்ய வேண்டியதில்லை, நாங்கள் யுத்தத்தை விட்ரோ பண்ணுவோம் எல்லாரும் விட்ரோ பண்ணி சொல்லி போட்டு கருணாமர்கள் படையில எல்லாம் கலைஞ்சி போட்டு தான் அவர் கொழும்புக்கு போறார். அப்ப இந்த நேரத்துல வந்த புது குறைகள் இப்ப இந்த இதுல தொடங்கி அதுக்கு பிறகு திருப்பி கொழும்புல போயிருந்து திருப்பி பிள்ளையானாக்கள் திருப்பி மட்டக்களப்புக்கு வந்து இந்த வன்னியிலிருந்து வந்த புலிகளோட அவங்க ஆளால் சண்டை பிடிக்கக்குள்ள நிறைய கொலைகள் நடந்தது. அதுல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரையில நான் வரலாற்றுல பதிவு செய்வதற்கு அந்த டாக்குமெண்டா சொல்லாட்டி இதுல நடந்த 200 வருகையில் நடந்த ஒரு 200 பேரை தவிர கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் மட்டும் கொண்டு கொல்லப்பட்டிருக்கலாம். 2 தரப்புல புலிகள் மோதி 200+500 பேரை அந்த புலிகள பிளவால இறந்திருக்கிறார்கள் என்று என்னால் கணிப்பிட முடியும். ஏன்னா 2 தரப்பும் ஆளா சுட்டுக் கொண்டது, ஆளா தாக்க போனது, வந்தது அங்க 5 பேர், இங்க 8 பேர், இங்க 3 பேர், இங்க 14 பேர் என்று அது நிறைய வந்து கொண்டே இருந்தது. புலிகள் நேரடியா அந்த ஆரம்பத்தில் செய்த கொலைகளிலே நஞ்சு கொடுத்து சாப்பாட்டுக்கு நஞ்சு கொடுத்து 7 பேர் என்னவோ கொழும்புல செத்தது. பிறகு கர்ணாமனுடைய தமையனும் 2 பையனும் என்னவோ காட்டுக்குள்ள வச்சு சுட்டது. அரசியல் கொலையில ஒரு பக்கம் நடந்தது. ராஜன் வச்சு சுட்டவங்கள், கிங்ஸ்லி ராஜநாயகத்தை சுட்டவங்கள், அரசியல் கொலைகள் கொஞ்சம் நடந்தது அந்த பிறகு சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள. பிறகு இங்க மோதி செத்து ஆளா நேரடி மோதல்கள்ல 2 பேர், அங்கால 2 பேர் 4 பேர் செத்தது. பிறகு பிள்ளையானாக்கள் தரிச்சு ஒரு நிலை கொண்டு வந்த ஒரு முகாமுக்குள்ள வடமன பகுதியில 9 பேர் ஒரு நேரத்துல வன்னி புலிகள் வந்து அடிச்சவங்க. இப்படி 4 கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு நடந்து கொண்டது. 4 இது 2, 3, 8, 5 என்று 2004 கிழக்கு பிளவு தொடங்கி 2008 சமாதானத்துக்கு இந்த தேர்தல் கட்சியா பதிவு செய்யும் வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு இந்த இவங்களுக்குள்ள அடிபாடு நடந்தது. அதுல ஒரு 500 பேருக்கு வரைக்கும் செத்திருக்க முடியும் நினைக்கிறேன். 2 பக்கத்திலையும் வேத சிஸ்டம் ஒன்றாக இருந்து ஒன்றாக போராடி ஒன்றாக உணவு உண்டு ஒன்றாக வாழ்ந்தவர்கள் தங்களுக்குள்ளே அடிபடிச்சுட்டாங்க. இந்த போக்குகளுக்கு எல்லாம் கொலைகளை உங்களால நிறுத்தி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அது 2 தரப்பு அந்த கட்டத்துல நீங்கள் அவர்களோட நேர நின்று செயல்படையில என்று நினைக்கிறேன். நான் அங்க போயில்லை. அந்த நேரத்துல தொடர்பு இருந்தது. அது மிக அரிதான தொடர்புகள். எந்த நேரமும் கதைக்க இயலாது. எல்லாம் அவங்கள பாதுகாப்பு விஷயங்கள் தானே எப்பவும் கதைக்க எங்க நிக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க. தொடர்ச்சியா கதைக்க மாட்டாங்க. தொடர்ந்து ஒரே நம்பரை பாவிக்க மாட்டாங்க. அப்ப ஏதாவது சம்பவங்கள் பிரச்சனை நடந்தா எடுத்து எச்சரிக்கிறது, இதை தவிரங்கொண்டு சொல்றது அல்லது இப்படி போகாதங்கோ இதை குறைங்கொண்டு சொல்றது, ஏதாவது மாறி மாறி நம்ம கதைக்கக்கூடிய எல்லாம் கதைச்சு கொண்டு இருந்தது. தங்களுக்குள்ள அடிபடாதங்கன்னு சொல்லக்கூடிய எல்லாம் சொல்லி கொண்டு வந்தது. சில எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனா பல பேர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறதுனால நல்லா சொல்ல முடியும். அந்த காப்பாற்றுற விஷயம் வந்து கிட்டத்தட்ட இந்த மோதல்கள் முடிஞ்ச பிறகு வீடு வீடா போய் தேடி படுகொலை செய்யக்குள்ளதான் உங்களால அந்த அதுகளை வேணுமெண்டா சொல்லி இருக்கேன். அந்த 2 பார்ட்டிக்குள்ள சண்டை நடந்து 2 பார்ட்டி ஒரே நேரத்துல வன்னியிலிருந்து வந்து மட்டக்களப்பை கைப்பற்றிட்டாங்க, மீள கைப்பற்றிட்டாங்க. கர்நாடகத்துல இருந்தவங்க கிழக்கு போராளிகள் எல்லாம் விட்டு போட்டு ஓடிட்டாங்க, கிளச்சி போட்டு வீட்டுக்கு கூட ஓடிட்டாங்க. கணவர் வெளிநாடு வந்துட்டாங்க, கணவர் கொழும்புல தஞ்சவங்க வேற வேற ஊர்ல போனாங்க. சில டீம்கள் தான் திருப்பி வந்து அவங்களோட சண்டை பிடிச்சது. அப்ப பிள்ளையார் தலைமையிலான பாரதி தலைமையிலான ஆக்கள் எல்லாம் குரூப்பா வந்து சண்டை பிடிக்காங்க. அவங்க சண்டை பிடிக்கூட தங்களுக்குள்ள நடந்த முரண்பாடுதான் இது. எல்லாரும் ஒன்று கொண்டு தெரிஞ்சாங்க, எல்லாரும் ஒன்று கொண்டு சொந்தக்காரங்கள், எல்லாரும் ஒன்று கொண்டு சேர்ந்தாங்க. அப்ப எல்லாருமே இதுக்குள்ள அடிப்படைக்குள்ள சரணடைஞ்ச கணக்க பேர் சரணடைஞ்சாங்க. திருப்பி போய் தளபதிகள் கர்ணாமனுக்கு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய தளபதிகள், மிகப்பெரிய தளபதிகள் முதல் பதிவு செய்திருக்கிறேன்.
பேர்கள் ஞாபகம் இல்லை எனக்கு. ஜுங்கலி தாத்தா, ரோபர்ட், நிசாம், நிலாவளி, முக்கியமான படையணி தளபதிகள் எல்லாம் பிரபாகரனுடைய பேச்சை கேட்டு சரணடைஞ்சி நாங்க திருப்பி வாரம் கர்ணாமான விட்டுட்டு விரைவி வாரம் சொன்னாங்க. அவ்வளவு பேரையும் உண்டா கொண்டு போய் கொலை செய்வீங்க, நீங்க கூட்டு கொலை செய்வீங்க, இவ்வளவு செய்தாங்க. அப்ப இது தொடர்ச்சியா அந்த 4 வருஷத்துக்குள்ளேயும் இவ்வளவு நடக்குது. மட்டக்களப்பு அந்த வெறுகள் அந்த சண்டையில கொல்லப்பட்டது மட்டக்களப்பு போராளிகளும் மட்டக்களப்பு போராளிகளும் தான் சண்டை பிடிச்சது. அங்க இருந்து அனுப்புறதும் அங்க மிஞ்சி இருந்த சேர்ந்த போராளிகளை தான் அனுப்புறவங்க கலப்பனைக்கு. ஆனா தலைமை தாங்கி வந்த எல்லாம் சொர்ணம், ஜெயாத்தன், மட்டக்களப்பு ரமேஷ், பல வன்னி தளபதிகள் வந்ததால் வழி நடத்துறவங்க முன்னுக்கு வளமனையில் இறக்கப்பட்டவரும் மட்டக்களப்பு போராளி தான். அங்க இருந்து அவர் திட்டமிட்டு செய்யப்பட்ட, அதாவது நீங்க போய் உங்களோட ஊரை நீங்க தான் பிடிக்கணும் என்ற ஒரு வகையான உணர்ச்சி ஊற்றுற வேலை அது. மட்டக்களப்பு மாவட்டம் தேசியத்திலிருந்து விலகி நிற்குது. கருணாமா துரோகம் செய்து போட்டார். அவை மட்டக்களப்பை மீள கைப்பற்றி மட்டக்களப்பை தேசிய தலைவர்கிட்ட கையளிக்க வேண்டிய பொறுப்பு மட்டக்களப்பு போராளிகளை தான் உண்டு என்று சொல்லி அவர்களை மெய்க்குச்சிறிய வைத்து அவர்களையே பலிக்கடாக்களாக மாற்றி அவர்களையே கொலைகாரர்களாக மாற்றி அந்த இயக்கங்கள் கொலைகள் நடக்கின்ற பொழுது கூட சகோதரங்களை வச்சே கொலை செய்யற போன்ற விஷயங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. பாவிக்கிறது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காட்டுங்க, தலைமைக்கு தெரிவிங்க. அவை அந்த மாதிரி வழி நடத்தின தளபதி மாதிரி எல்லாம் சொன்னவர்கள் ரமேஷ் மட்டக்களப்பாக்களும் வந்தவங்க, மற்ற அங்கத்திய தளபதி மாதிரி வந்தவங்க, நகுலன் போன்ற தளபதிகள் தான் வந்து சரணடைஞ்சாக்களை முழு பெரியும் ஒரு பஞ்சு மரத்தடின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல. உங்களுடைய மனச்சாட்சி படி நீங்கள் யாரையாவது இன்னார் மீது தாக்குதல் நடத்துங்க, இன்னாரை இல்லாமல் செய்யுங்கோ இன்றைக்காவது நினைச்சிருக்கிறீங்களா, செய்திருக்கிறீங்களா? இல்ல, புலிகளுடைய பிடியை மட்டக்களப்பிலிருந்து இல்ல தாக்கணும் என்ற ரீதியே அதை அனுமதியா செய்ய வேணும் என்ற அவசியம் இருந்தது. ஆயுதமேந்திகளோட ஆயுதமேந்தி தான் எதிர்கொள்ள வேணும். அவர்கள் வந்து மீள எல்லாரையும் இணைக்கிறது, மீள எல்லாரையும் வீட்டுக்குள்ள பிடிக்கிறது, எல்லாரும் திருப்பி இயக்கத்துக்குள்ள கொண்டு போறதுன்றதை தடுத்தே ஆகணும்ன்றதுல நீங்க கடுமையா போராடுங்க. கிழக்கு மாநிலத்தை திருப்பி கைப்பற்றுங்கன்னு நான் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அது தனிப்பட்ட யார் மீது யாரையும் கொலை செய்யுங்கன்ற ஒரு வழிகாட்டல் அல்லது ராணுவ ரீதியா நீங்க கைப்பற்றி ஆகணும். 2004 இருந்து 2008 கிடப்பட்ட காலகட்டத்துல அது புலிகளுடைய அழிவை நான் பகிரங்கமா விரும்பினேன். பகிரங்கமா நடக்கணும் என்று நினைச்சேன். நான் புலிகளுடைய தலைமை அழியணும் என்று. அப்ப அதை கிழக்கு மாநிலத்தில முதற்படியாக நீங்க செய்து முடியுங்கன்ற வழிகாட்டுல நான் செய்தேன். அதுல நான் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா அதுக்காக யாரையும் கொல்லுங்கொண்டோ விரை சுட்டா சரியா சரி என்ற அடிப்பட்டது எனக்கு அப்படி தகவல்களும் தெரியாது அந்த காலத்துல. அங்க நம்ம கனாலமா போகல, நம்ம நினாலமா இலங்கை போக தெரியும் அந்த டைம்ல எல்லாம். அதல்ல எல்லாம் முடிச்சுட்டு நீங்க பிரச்சனை முடிக்கணும், நம்ம கிழக்கு மாநிலத்தை கிளியர் பண்ணி எடுங்க. எப்படி நீங்கள் ஜனநாயகத்தையும் கொண்டு வர்றதுக்கு அவர்களுக்கு வழிகாட்டினு சொல்றீங்க? அது இது முரண்படுது என்ன? முதலாவது ஆயுதங்களோட இருக்கிறவர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து நாங்கள் மீள எடுக்க தானே வேணும். ஜனநாயகத்தை சும்மா நம்ம போய் இறக்குமதி செய்யறாது தானே. ஆயுதங்களோட இருந்து கொண்டு அடாவடித்தனம் பண்றவர்களை அந்த ஏரியா விட்டு கிளிய பண்ணி துரத்தினா மட்டும்தான் நம்ம அங்க எண்ணாயத்தை நிலைநாட்ட முடியும். அப்ப அதை நீங்க செய்தே ஆகுங்க. அப்படியா விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டை கிழக்கு மாநிலத்தில இருந்து நீக்குங்க என்றது பொது வெளிப்படையாக நான் பயிரங்கமாக எழுதித்தான் இருக்கிறேன், எழுதி பேசியிருக்கிறேன். அதே மாதிரி கட்டுப்பாடு வந்த உடனே கிழக்கு மாநிலத்துக்குள்ள அரசியல் தலைமைகளை உருவாக்கணும், அரசியல் தலைமைகளுக்கு பொறுப்பு கொடுக்கணும் கிழக்கு மாநிலத்தை அரசாங்கம் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு அறிக்கை விட்டுருக்கிறோம். கிழக்கு முன்னணி என்ற பேர்ல தொடர்ச்சியான அறிக்கையில் விட்டு கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. வாகர பகுதிகள் எல்லாம் முடிவட்ட உடனே நாங்க இங்கிருந்து கிழக்கு மாநிலத்தில் நாங்க நடத்தின கிழக்கு இலங்கை கலாச்சார ஒன்றியத்தால வாகர பகுதி அகதியா வந்த மாணவர்களுக்கு எல்லாம் நிறைய பாடசாலை உபகரணங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து சுமூக வாழ்க்கையை ஏற்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அது வேற ஒரு வேலை திட்டம். இறுதி யுத்தத்தின் முதல் கட்டம் கிழக்கு மாநிலத்துல தான் துவங்குது. அதாவது ப்ரொஜெக்ட் பீக்கு விடுதலை புலிகளுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. 2006 இருந்து 2009 இடையில உங்களை முற்றாக அழித்தொழிப்ப முதல்ல கிழக்கு மாகாணம் விடுவிக்கப்படும். அதுக்கு பிறகு கிளிநொச்சி ஜனவரி மாதம் மீளும். ஏப்ரல் 14 விடுதலை புலிகள் முற்றாக அழிக்கப்படுவார்கள் என்று 2003 ஆண்டே அவர்களுக்கு எழுத்துல கொடுக்கப்பட்டது. அதை பற்றி யோகியும் கதைச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில மட்டக்களப்பு மாவட்டம் கிழக்கு மாகாணம் விடுவிக்கப்படுகிறது. முதல்ல 2007 ஆரம்பத்தில் மட்டக்களப்பு மாகாணம் விடுவிக்கப்படைக்குள்ளே அங்க பாரிய உயிரிழப்புகள் நடக்கல. நடந்த அளவுக்கு உயிரிழப்பு நடக்கல. அந்த அவ்வாறு உயிரிழப்பு நடக்காததால தான் வடக்கிலையும் இதே தாக்குதலை நடத்தலாம் என்ற சமிஞ்சைய இணைத்தலைமை நாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கும். இதெல்லாம் மிக திட்டமிட்டு நடத்தப்பட்டது. இலங்கையில இருக்கிற ஆக்களுக்கு தெரியுமோ தெரியாது. அதுக்கு பிறகுதான்
கிழக்கு மாகாணத்துல உயிரிழப்பு இல்லாமல் அந்த கைப்பற்றினது போல வடக்கையும் நோக்கியும் தாக்குதல் நடத்த. அப்ப அப்படி தாக்குதல் நகரேக்குள்ள உண்மையிலேயே நினைக்கிறேன் மார்ச் வரைக்கும் 2009 மார்ச் வரைக்கும் அங்க பாரிய இழப்புகள் நடக்கல. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு இந்த கப்பல் வரும், ஜெயலலிதா வெல்லுவா, காங்கிரஸ் பாஜக என்ற நம்பிக்கையில தான் அந்த யுத்தம் இன்னும் ஒரு 3 மாசம் இழுத்தடிக்கப்பட்டது. அதுலதான் கூடுதலான இழப்பு வந்தது. இப்ப அப்ப இந்த 2007க்கு பிறகு நீங்கள் விடுதலை புலிகளை இந்த ஜனநாயகப்படுத்துற அந்த முயற்சியில ஓரளவுக்கு சொல்ல முடியுமா, அதுக்கு பிறகு எந்த கொலையும் நடக்கல அல்லது நாங்கள் குறைகளை இவ்வளவு தூரம் கட்டுப்படுத்தி இருக்கு? இல்ல, அதுல என்னன்னு சொன்னா இந்த ஆயுதங்களை ஒப்படைச்ச பிறகு ஆயுதங்களை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மட்டும்தான் ஒப்படைக்கப்பட்டது. இன்றைக்கும் ஆயுதங்கள் பல கைகளுக்கு கைமாறி விற்கப்பட்டு எல்லாம் போய் அது திருப்பி அரசாங்கம் கைப்பற்றி கொண்டிருக்கு அல்லது தோண்டி எடுத்து கொண்டிருக்கு, தோண்டப்பட்டு. அது ஆயுதங்கள் இருக்குண்டா என்ன அர்த்தம் வேண்டா, வேற ஒரு ஆகிற கைகள்ல வேற ஒரு இடங்கள்ல இருக்குண்டா அதை வச்சு சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்கும். அது ஒரு பீரியட், ஒரு மாற்று கால அதுலதான் கேட்கிறேன். அதுல அந்த ஆயுதங்களை நபர்களுக்கு எதிராக அல்லது படுகொலைகளுக்கு பயன்படுத்தாம இருக்கிறதுல உங்களோட பங்களிப்பு என்னவா? 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு எலெக்ஷன், முதலாவது எலெக்ஷன் உள்ளாட்சி 2008 ஆரம்பத்தில் நினைக்கிறேன். எலெக்ஷன் நடந்த உடனே ஜனவரி பிப்ரவரியில எலெக்ஷன் வந்து ஏப்ரல்ல மாநில நினைக்கிறேன். இந்த 2 தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்த பிறகு ஆயுதங்களை பாவிக்கிறதோ வன்முறையில் ஈடுபடுறதோ என்னை பொறுத்த வரைக்கும் 99% நடக்கல. எங்கேயாவது 1-2 இந்த பழக்க தோஷத்துல எங்கேயாவது சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். அதுக்கு பிறகு முறைப்பாடுகள் இருக்கு, கைதிகள் நடந்தது, விசாரணை நடந்தது, தீர்ப்பு வரைக்கும் போயிருக்கு. அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு. இந்த பெரிய யுத்தம் நடந்த நாட்டுல அதெல்லாம் நடக்காம போகல. ஆனா திட்டமிட்ட ரீதியில கட்சியாலேயோ அல்லது பிள்ளையார் தலைமையிலான ஒரு முடிவிலேயோ இந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும் இன்னார் மீது, அல்லது இந்த ஆயுதத்தை கொண்டு போய் தாக்கல் செய்யணும், இந்த மாதிரி ஒரு வன்முறையில் ஈடுபடணும் என்று திட்டமிடலோ அதுக்கான வேலை திட்டங்களோ நடக்கவும் இல்லை. அப்படி சம்பவங்கள் எதுவும் நடந்ததா இல்லை. ஆனா நிறைய சம்பவங்கள் நடந்தது எங்கள் மீது போடப்பட்டது. அந்த ஆயுதங்கள் வேற ஒரு இடங்கள் ஒரு 30 வருஷம் யுத்தத்தில் இந்த சமூகத்துக்குள்ள பல்வேறு பிறழ்வுகள் நடக்கும், பல்வேறு வகையான வன்முறை சம்பவங்கள் நடக்கும். இது எல்லாத்துக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த குறிப்பிடக்கூடிய ஆயுத குழு மட்டுமே பொறுப்பெடுக்க முடியாது. சமூகமே பாசியமா மாறி, சமூகமே ஆயுத கலாச்சாரத்துக்குள்ள மாறி இந்த காலகட்டம் அது. அதுக்குள்ள ஒரு கடத்தல் சம்பவம் நடந்தது. மற்ற நகரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை செத்தது. அதை கூட பிள்ளையாங்குழு பிரச்சனை செஞ்சாங்க. ஊருக்குள்ள நடந்தது, ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரியும். அதை போலீஸ் உடனே பிடிச்சு உடனே அவங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அப்ப இது முதலமைச்சரா வந்து என்ன வேலையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள ஒரு ஆளை கடத்தி அங்க 10,000 வாங்கணும் 50,000 வாங்கணும் தேவையில்லாம இல்லை. அவசியம் அதெல்லாம் சும்மா மீடியாக்கள் திருப்பி சொல்ல உண்மையா போய் கொண்டிருக்கும் மக்களுக்கு மேல. அப்ப அப்படி அதுகளுக்கெல்லாம் வேற வழக்கு நடந்தது. அப்படி சம்பவங்களுக்கு நிறைய வழக்கு நடந்திருக்கு. அப்படி சம்பவங்களுக்கு என்கவுண்டர் நடந்திருக்கு. ஒரு டிஐஜி அங்க இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு நல்ல பொறுப்பான டிஐஜி போட்டிருந்தவங்க மைந்த, அவர் சட்டியா கராரா செய்து கரார முறையில இந்த இதை கொண்டு வந்தார். சிவில் இயல்பு நிலையை கொண்டு வந்தார். அதுக்கு ஒத்துழைக்கணும். நாங்க ஒத்துழைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. எங்கள் சார்ந்தவர்கள் யாரும் அதுக்குள்ள போகக்கூடாது. எங்கள் சார்ந்த ஆக்களை யாரும் இப்படிப்பட்ட வேற சமூக விரோதிகளோட சேர்ந்து இயங்கக்கூடாதுன்றதுல எல்லாமே கட்டுப்பாடு இருந்தது. அதெல்லாம் கட்டுப்படுத்துறது கஷ்டமான விஷயம். இந்த ஆயுதங்களோட வாழ்ந்தவர்கள் 20-30 வருஷ காலமாக ஆயுதங்களை வச்சு பிழைச்சு கொண்டு வந்தவங்க அப்படி நிறைய பிரச்சனை நடக்கும். சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்தது. ஒரு 90% இல்ல இருந்தாலும் 10% சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்தது. அரசியல் தாக்குதல்களோ அரசியல் வன்முறைகளோ அல்ல. அதெல்லாம் ஒரு சமூக பிரபலமான விஷயங்கள். அதுக்கும் கட்சிக்குமோ அல்லது அப்படி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் பிள்ளையார் அவர்களை நேர்காணல் கண்ட பொழுது அவர்கிட்ட கேட்ட உங்களுடைய கைகள்ல இரத்தக்கரை இருந்ததா? 2007 வரைக்கும் நாங்களும் யுத்தத்துல ஈடுபட்டு நாங்கள் எங்களோட கையில இரத்தக்கரை இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு என்னுடைய கேள்வி வந்து ஞானத்தினுடைய கைகள்ல இரத்தக்கரை இருக்கா? இது ஒரு அபத்தமான கேள்வி. நான் ஒரு காலத்திலையும் இந்த இந்த கேள்வியை வந்து நான் நீங்கள் துப்பாக்கி எடுத்து நீங்கள் என்ற அடிப்படையில கேட்கல. அப்படி கேட்கல. இது அபத்தமான கேள்வி. நான் ஒரு இப்போ அரசியல் போராளி. நான் வந்து ஒரு காலத்திலேயும் வந்து சில சமயங்கள்ல நாங்கள் அபத்தமான கேள்வி கேட்க வேண்டி வரும். நீங்க கேட்கறது பிள்ளை என்று சொல்லல, நான் பதிவு செய்யறதுக்காக தான் சொல்றேன். விடுதலை போராட்டத்துல இந்த காலத்துல கூட நான் ஆயுதங்களை பயன்படுத்தி எந்த விதமான ஒரு வன்முறை அந்த மாணவர் அமைப்பு தான் வேலை செய்தார். அப்ப இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அழுத்த திருத்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் சொல்ல முடியும். என் உலகால அரசியல் வரலாற்றிலேயே நான் சுத்தமாகவும் நேர்மையாகவும் செயற்படுறது மிக அதிசயமான ஒரு விஷயம். அது எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த மன தைரியமும் அந்த இதை சுத்தியும் எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் தந்ததோ யாரும் தந்தது தெரியாது. அப்படி ஒன்று கிடைச்சிருக்கு எனக்குன்றதை நான் மகிழ்ச்சியாக சொல்லுவேன். இந்த விதத்திலும் நான் ஒரு மேல போய் நீங்கள் நாங்கள் சிலருடைய இரத்த கரைகளை குறைச்சிருக்கிறீங்க சொல்லலாம். அதை சொல்லலாம், அதை சொல்லிக் கொள்ளலாம். யாரும் நம்ம பெருமையா சொல்றதுக்கு இல்லை. அதை அந்த பணியை நான் செய்திருக்கிறேன். சரி,
மற்றபடி மன தூய்மையோட எனக்கு வாழ்றதுக்கும் நாளைக்கு நிம்மதி அறந்து போறதுக்குமான வாய்ப்பு என் வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறது. நினைக்கிற ஒரு நீண்ட உரையாடல் மிக வெளிப்படையாகவும் மிக உண்மையாகவும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களோட நீண்ட நேரத்தையும் ஒதுக்கி எங்களோட வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஞானம். இது தொடர்பாக பல விமர்சனங்கள் கேள்விகள் வரும் பட்சத்தில் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறதுக்காக நிச்சயமாக சந்தித்து உரையாடிக் கொள்வோம். ஓகே, உங்களுக்கு நன்றிகள். எங்களுடைய குரல்கள் நசிக்கப்பட்டு அரசியல் ரீதியாக சீரழிப்புகளும் குற்றச்சாட்டுகளும் பல்லாயிரக்கணக்கில் அள்ளி வீசப்படுகின்ற இந்த வேளையில் எங்களுடைய விளக்கங்களையும் பொதுமக்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் கொண்டு வருவதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நன்றியும் வணக்கங்களும். நன்றி. நன்றி.